சந்திரசேகர் சொல்றாரு, நான் பிசினஸ்ல எவ்வளவுதான் ஜெயிச்சாலும் என் லைஃப்ல தோத்ததாமா. நான் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும் தாமா தெரியும். ஆனா நீ வாழ்க்கையில தோத்தரக்கூடாதுங்கிறது ஒரு அப்பாவோ என்னோட ஆசைமா. உன்னை கரை சேர்க்க வேண்டியது என்னோட கடமைமா. இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. தயவு செய்து சொல்றமா, அன்பரசியை ஏமாத்திட்டு அவளை கவலைப்பட வச்சுட்டு நடத்துற இந்த கல்யாணம் நல்லாவே இருக்காது அப்படின்னு சந்திரசேகர் சொன்னோடனே கோபம் வந்துடுது சிவகாமிக்கு. ஏங்க, அவ யாருங்க உங்களுக்கு? சிவகாமி அவளும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். அவ மேலேயும் சில கடமைகள் எனக்கு இருக்கு. இங்க பாரு அனன்யா, நீ தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு பண்ணினாலும் அது திருத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அப்படின்னு சந்திரசேகர் சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்பா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா என்னை இங்க இருந்து போனமா தான் தூக்கிட்டு போகணும், அதுக்கு உங்களுக்கு சம்மதமாப்பா அப்படின்னு அனன்யா கேக்குறாங்க. பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, என்னம்மா அனன்யா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? ஆமா பாட்டி, நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அனன்யா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததே தாத்தாவை காமிக்கிறாங்க. தாத்தா என்ன பண்றாருன்னா, திடீர்னு எழுந்திருக்காரு. அந்த சர்வெண்ட் பாத்தீங்கன்னா வெளியே போய் யாருக்கிட்டே போன் பேசிட்டு இருந்து வருது. ஆப்பிள், அதாவது தாத்தாவோட ஆப்பிள் இருக்குல்ல, அதை சாப்பிட்டே வருது. இது இந்த கிழமை எழுந்துச்சு நிக்கிறானே அப்படிங்கவும், ஐயா உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. தள்ளிடி, என்னையா பேசுறீங்க? இது என்ன? அங்க முன்னாடி போய் பேசுவோம் பாரு, அப்பா பாரு, யாரும் என்ன தடுக்க முடியாது அப்படின்னு புடிச்சு தள்ளி விட்டுட்டு தாத்தா அந்த ரூமை விட்டு வெளியே வந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கெத்தா வர்றாரு. அந்த சர்வன்ட்டும் என்னடா பண்றது, பேசாம மங்காக்கு கால் பண்ணிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததே மனவரைய காமிக்கிறாங்க. அவ வாழ்க்கை கெட்டு போயிருமா, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லப்பா. அம்மா என்ன சொல்றீங்க? நீ உட்காடி, நான் பேசிக்கிறேன். என்னங்க நீங்க எவ்வளவு ஒருத்தியோட வாழ்க்கைக்காக நம்ம பொண்ணு வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்குள்ள இவங்க பேசிட்டு இருக்கிற பார்த்து எல்லாம் எழுந்திரிச்சு இருக்காங்க. எல்லாரும் உட்காருங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், உங்க ஆசீர்வாதம் எல்லாம் தேவை அப்படின்னு சிவகாமி சொல்லிட்டு இருக்காங்க. மங்கா ஐயரே நீங்க பூஜையை நடத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. தாத்தா கூட இருக்க சர்வெண்ட் வந்து மங்காக்கு கால் பண்றாங்க. இவன் என்னடா இப்ப கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மங்கா சந்திரசேகர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என் குட்டியுமா வாழ்க்கை இப்படி போகுமா கடவுளை, நான் என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, என்ன இந்த அனன்யாவும் இப்படி பண்றாளே, என்ன சந்திரா பண்றது? அவன் மனசார சொல்றம்மா, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மஞ்சு அன்பரசு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை சந்திரசேகர் தான். அந்த சார் எப்படியாச்சும் பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாருன்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல அன்பரசி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது மங்கா ஒரு ஓரப்பம் வந்து யாருக்கும் தெரியாம சொல்லு திலகா அப்படின்னு கேக்குறாங்க. மேடம் திடீர்னு இருந்தாலும் எழுந்திரிச்சிட்டாரு மேடம், அங்கதான் வந்துட்டு இருக்காரு, நான் எவ்வளவோ தடுத்து கேட்கல மேடம் அப்படிங்கிறாங்க. சரி அந்த ஆளை இங்க வர விடாத சரியா அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்னு குழப்பத்துல இருக்காரு மங்கா. உடனே மங்காவும் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. தாத்தாவும் எப்படியோ தடுமாறி செவுத்து அப்படியே புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்ஸ் ஏறி மேல வர்றாரு. கரெக்டா மங்கா வந்துடுறாங்க. ஐயா முதல்ல நீ பாட்டுல மேல வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியா அப்படின்னு சொல்றாங்க. மங்கா என்ன விடுறி, நான் போகணும் அப்படிங்கிறாங்க. கத்தாதையா அப்படின்னு சொல்லும் போது கீழே போய் நின்று பாத்துட்டு இருக்காங்க. திலகா திலகா என்னடி பண்ணிட்டு இருக்க, வந்து இவர் புடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தரன்னு புடிச்சு இழுத்துட்டு ரூமுல கொண்டு போய் விட்டு, திலகா முதல்ல கதவை சாத்து அப்படின்னு சொல்றாங்க. திலகாவும் கதவை சாத்திடுறாங்க. செம்ம டென்ஷன்ல இருக்காங்க மங்கா. அடுத்தது சிவகாமியை காமிக்கிறாங்க. சிவகாமி என்னடா இது அம்மா இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு பாக்கலான்னு வந்துட்டாங்க. அன்பரசி இருக்கிறத பாத்துட்டு, அன்பரசி எங்கூட கொஞ்சம் வா அப்படிங்கிறாங்க. எங்க அப்படின்னு அன்பரசி கேக்குறாங்க. நீ முதல்ல வா சொல்ற அப்படின்னு அன்பரசி கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கூடவே மஞ்சுவும் போறாங்க. சிவகாமியும் அன்பரசி கூட. ரோஹிதர் சொல்றாரு, என்ன நாளை ஆயிட்டே இருக்குது, பொண்ணோட அம்மாவையும் பாட்டியும் காணோம், முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டே இருக்குது, கொஞ்சம் கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்றாரு. எங்க போனாங்க அப்படின்னு அனன்யா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பத்மா டென்ஷன்லயே இருக்கிறாங்க. பத்மா சொல்றாங்க, இங்கதானே இருந்துட்டு இருந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியலையே. அம்மா நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படின்னு ரோஹிதர் சொல்றாரு. கௌசல்யா எங்கேயும் கொஞ்சம் பாரு கௌசல்யா அப்படின்னு பத்மா சொல்றாங்க. கௌசல்யாவும் சரிதா அப்படின்ட்டு அவங்களும் அவங்கள தேடுறதுக்காக போறாங்க. சந்திரசேகர் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அங்க அன்பரசி காணா. என்ன சந்திரா தேடுற? அன்பரசியா? ஆமாமா. எப்படிப்பா நிப்பா, அவ விரும்பின பையன் விஸ்வா ஆச்சே, கல்யாணத்துல நிக்க முடியுமா சந்திரா? நம்ம அன்பரசிக்கு பயங்கரமான பெரிய பாவத்தை பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததே என்னடா இது, அம்மாவும் பாட்டியும் எங்க போனாங்க, இன்னும் காணாமே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க அனன்யா. பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, அவ என்னத்த பாவம் பண்ணா? பாவம் எல்லாரும் சேர்ந்து அன்பரசியோட வாழ்க்கையில தான் காயம் பண்றாங்க. பாவம் இதுல அனன்யா வாழ்க்கையும் மாட்டிட்டு முழிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததே தாத்தாவை காமிக்கிறாங்க. தாத்தா நல்லா பேசுறாரு. இப்போ என்ன எல்லாரும் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் சொல்ல போறேன் பாரு அப்படிங்கிறாங்க. சிவகாமி உன்னோட பொண்ணு தானே, அவதான் என்ன கொல்ல பார்த்தா, அது மட்டும் இல்லாம கஸ்தூரி விஷயத்த நான் சொல்லதான் போறேன். ஓ சொல்லிருவியா நீ? அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, சொல்லதான் போறேன். ஓ சொல்லிருவியா நீ? ஐயா உன் கால்ல விழுகிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன், ஆனா நீ இதை மட்டும் சொல்லிடாத அப்படின்னு மங்கா சொல்றாங்க. தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இரியா, என் பேத்தி கல்யாணம் முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தாத்தா சொல்றாரு, அந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்கு தாண்டி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, மங்காவை புடிச்சு பெட்ல தள்ளி விட்டுட்டு அந்த திலகா இருக்காங்க பாருங்க, அந்த திலகாவை புடிச்சு ஒரு தள்ளிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிராரு. அந்த ரூமோட டோரை திறந்துட்டு வெளியே போறாரு. அப்படியே ஷாக்காய்
நிக்கிறாங்க. புடிடி புடிடி அப்படின்ட்டு 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களும் ஷாக்கா நிக்கிறாங்க. பார்த்தா அங்க சிவகாமி நின்னுட்டு இருக்காங்க. கையில ஒரு கட்டையோட வேற நின்னுட்டு இருக்காங்க. அந்த கட்டையாலே தாத்தாவோட மண்டையில டம்மு டம்மு 2 அடி வைக்கிறாங்க. அப்படியே சாஞ்சிடறாரு. நான் தான் போகாதான்னு சொல்லி கேட்டியாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தரன்னு தாத்தாவை பிடிச்சி இழுத்து வர்றாங்க. திலகாவும் மங்காவும் உட்காரியா அப்படின்னு சேர்ல உட்கார வச்சுறாங்க. சிவகாமி சொல்றாங்கம்மா, நான் உன்னை மட்டும் தேடிட்டு வரலன்னு வச்சுக்கோ, இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. தாத்தா சொல்றாரு, என்ன கொன்னாலும் சரி, ஏன் உசுறு போறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு தான் சாவேன். மறுபடியும் என்ன பண்றாங்க, 3 பேர்த்தை புடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போறாரு. தாத்தா தரன்னு மறுபடியும் புடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க. என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஆப்பிள் கட் பண்ண கத்தி அங்க இருக்கு. அதை பாக்குறாங்க மங்கா. முதுகுலே அந்த கத்தியை வச்சு குத்திடுறாங்க. அப்படி கத்திக்கிட்டே திரும்புறாரு தாத்தா. என் பேத்தியோட கல்யாணத்தை நிறுத்திடுவியா, என் பேத்தி கல்யாணத்தை நிறுத்திடுவியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கத்தி வச்சு சுருகுறாங்க. எங்கிற ஷாக்கில பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிவகாமியை கொஞ்சம் கூட அவங்களும் எதிர்பார்க்கல. தாத்தா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்ததை நம்ம அன்பரசியை காமிக்கிறாங்க. அன்பரசி அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. கூடவே மஞ்சுவும் வர்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.